ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் ஹேமமாலினி. வெல்கம் டு மாலினிஸ் தாபா. இன்னைக்கு நம்ம சேனல்ல பீச்சில், பார்க்கில், ரோட்டு கடைகளில், தள்ளுவண்டி ஸ்டைலில் எப்படி பட்டாணி சுண்டல் அதே மாதிரி ஸ்டைலில் எப்படி வீட்டில் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக செய்யலாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டேஸ்ட் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஈவினிங் உங்கள் குழந்தைங்க ஸ்கூலை விட்டு வரும்போது இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க வீடியோவுக்கு போய் அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சுண்டல் மசாலா செய்கிறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு வெள்ளை சுண்டல் எடுத்து நல்லா கழுவிட்டு 8 மணி நேரமாக ஊற வச்சுருந்தேன். ஊற வச்ச சுண்டலை இப்போ ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துக்கலாம். தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இதில் 1லேருந்து 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பையும் சேர்த்து ப்ரெஷர் குக்கர் மூடியை போட்டு வெயிட்டையும் போட்டு 4-5 சவுண்ட் வர வரைக்கும் வேகட்டும். இது வெந்துக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே இதுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பெரிய மிக்சி ஜார் எடுத்திருக்கேன். இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய தக்காளி அதே மாதிரி ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். 4லேருந்து 5 பெரிய பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி வந்து 2-3 துண்டு அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சுண்டல் மசாலா செய்ய ஆரம்பிச்சலாம். அதுக்கு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோன்னு அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக கொத்தமல்லி சேர்த்து அரைங்க. அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஃப்ளேமை வந்து மீடியம் டு லோலியே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஃப்ளேமை மீடியம் டு லோலியே வச்சு கைவிடாமல் 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு இது மூடியை போட்டு அப்படியே வேகட்டும். இன்னொரு பக்கத்தில் பட்டாணி வந்து நல்லா ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. 4 சவுண்ட் வந்து ப்ரெஷரும் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். உங்களுக்கு இப்போ பார்க்கும்போதே தெரியும் பட்டாணி வந்து இந்த அளவுக்கு நல்ல பதமாக வெந்திருக்கு. இது ஒரு பக்கத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இன்னொரு பக்கத்தில் மசாலா பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. திறக்கும் போதே நல்ல கமகமான நல்ல வாசமாக இருக்குது. கொத்தமல்லி சேர்த்து அரைச்சனால நல்ல வாசமாக இருக்குது. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை கலந்து விட்டுட்டு நம்ம வேக வச்சுருக்க பட்டாணியை சேர்த்துக்கலாம். தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃப்ளேமை மீடியம் டு ஹைலியே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ உப்பு செக் பண்ணிக்கோங்க. நம்ம வேக வைக்கும் போது 3/4 டீஸ்பூன் அளவுக்கு தான் உப்பு சேர்த்தோம். இப்போ தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை ஒரே ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடியை போட்டு 4லேருந்து 5 நிமிஷம் மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்கட்டும். 5 நிமிஷத்துக்கு பிறகு பாருங்கள், மறுபடியும் எண்ணெயை வந்து நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக ரோட்டு கடை ஸ்டைல், தள்ளிவண்டி ஸ்டைலில் பிரமாதமாக பட்டாணி சுண்டல் வந்து ரெடி ஆகிடுச்சு. பட்டாணியை மட்டும் நாள் நைட்டே நீங்கள் ஊற வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக 15லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே இந்த மசாலா வந்து ரெடி பண்ணிடலாம். ஸ்கூலை விட்டு குழந்தைங்க வரும்போது இந்த மாதிரி நல்லா சுட சுட செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. அடிக்கடி செய்ய சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சின்ன ட்ரே அப்படி இல்லைன்னா பிளேட்டில் 4-5 குழிக்கரண்டி அளவுக்கு பட்டாணி சுண்டல் மசாலாவை சேர்த்துக்கோங்க. ரோட்டு கடை ஸ்டைல்லையே பொடியாக நறுக்கின வெங்காயத்தை நல்லா தூவி விட்டுக்கோங்க. அதே மாதிரி கேரட் வந்து நல்லா துருவினதை நல்லா தூவி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தூவி விட்டுக்கோங்க. விருப்பம் இருந்தால் எலுமிச்சம்பழம் கொஞ்சமாக நல்லா புளிஞ்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எலுமிச்சம்பழம் புளிஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்கும். நம்மள நிறைய பேர் இந்த சுண்டல் மசாலாவை பீச்சு, பார்க்கு, தள்ளுவண்டி, ரோட்டு கடைகளில் வாங்கி சாப்பிட்ருப்போம். அதே மாதிரி டேஸ்ட்டில் நான் சொன்ன மாதிரி அளவுகளோடு நீங்கள் செஞ்சீங்கன்னா அதே மாதிரி டேஸ்ட்டில் இந்த சுண்டல் மசாலா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் இந்த சுண்டல் மசாலாவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரோட்டு கடை, தள்ளுவண்டி ஸ்டைல் ரெசிபிஸ் வேணும்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Thanks for watching, friends.